ஹாய் வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு டேமு, ஒரு குட்டியான ஒரு டேமுக்கு வந்திருக்கோம். அது எங்கே அப்படின்னா பாப்பநாயக்கன்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சேலத்தில் தான் இருக்குது. இதுவும் நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் வந்து தெரியாது. அதாவது லோக்கலில் இருக்கிற சில பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பீச் கொடுக்க விரும்பலை. ஏன் அப்படின்னா போன வீடியோலேயே ரொம்ப அதிகமாக ஸ்பீச் கொடுத்துட்டேன். ஸோ அதை பார்த்தவங்க நிறையா பேர் வந்து எதுக்கடா இவ்வளோ நேரம் நின்று பேசினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அதிகம் ஸ்பீச் கொடுக்கல. சரி பார்க்கலாமே அப்படின்ட்டு சும்மா இன்றைக்கி லீவு, அதனால் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு வந்தால் அங்கே ஒரு டேமில் பார்த்தா கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. தண்ணி கம்மியாக தான் இருக்குது, தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வெயில் காலம் முடிஞ்சு இப்போ தான் மழை காலம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. அங்கே பாருங்கள், கொஞ்சம் கலராக தான் இருக்குது. மழை பெஞ்சு மேலே ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. பின்னாடி ஃபால்ஸ் இருக்குது, உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலாம் தெரியாது. ஸோ ஃபால்ஸ் முடிஞ்சால் போய் காமிக்கிறேன். சரி வாங்க இப்போ போகலாம். புது டேம் இல்லை, இது பழைய டேம் தான். இது எப்போ கட்டினாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் உள்ளே போய் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சேலத்துலேருந்து பேலூர் வரணும். பேலூர்லேருந்து பாப்பநாயக்கன்பட்டி கரும்புத்துறை அப்படின்ட்டு போட்டிங்க, உங்களுக்கு மேப்பில் போட்டிங்கனாவே வரும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பின் பண்ணி கொடுக்குறேன் மேப்பை. இது வந்து பாப்பநாயக்கன்பட்டி அப்படின்ட்டு ஒரு ஊர். அந்த ஊரை தாண்டினா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடலாம். நீங்கள் எங்கேயும் சுற்றணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, ஒரே ஒரு ரோடு தான், நேர் வழி தான். ஸோ பசங்களாக வந்தால் இது நல்லா இருக்கும். ஃபேமிலியோடு வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வரணும். பக்கத்தில் எதுவும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் சிட்டிங்ஸு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கீழே போனால் பசங்க வந்தால் குளிக்கலாம். முன்னாடி கடை இருக்குது கொஞ்சம், ஏதோ ஒரு சில கடை இருக்குது, சின்ன சின்ன கடை. ஏதாவது பொருள் வாங்கலாம் அப்படின்னா கூட கடை இருக்குது. ஹோட்டல் இருக்குது பக்கத்தில். இன்னும் கொஞ்சம் முன்னாடி பாப்பநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போனால் ஹோட்டல் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றிலும் மலை. சென்ட்ரலில் வந்து டேம் கட்டியிருக்காங்க. டேம் என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது ஒன்றும் பெரிய வீடியோ இருக்குமா என்னன்னு தெரியல. முடிஞ்சால் இன்னொரு டேம் இருக்குது பக்கத்தில், அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேமுக்கு போய் காமிக்கிறேன். பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒரு 2 மணி நேரத்தை காமிக்கலாம், கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பார்க்கலாம் எத்தனை இடம் கவர் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு இடத்த கவர் பண்ணி நான் இன்றைக்கி காமிக்கிறேன். ஸோ பசங்களாக வரணும்னு நினச்சா கண்டிப்பாக வரலாம். எல்லாமே சேலம் தான். சேலத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு அப்புறமா வெளியூர் போகலாம் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு சேலத்தை மட்டும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதை மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி ஆள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். வாங்க கண்டினியூவாக போகலாம். சரி வாங்க போயிட்டே இருக்கலாம், போகலாம். இப்படி பின்னாடி கேமராவில் வச்சு போக முடியாது. இவர் தான் என் பிரதரு. அன்னைக்கு வந்தவர் என் தம்பி, இவர் வந்து அண்ணன். நல்லா பார்த்துக்குங்க. இவரும் இனிமேல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் தான் இருக்கிறாரு. வாங்க இப்படி ரிவர்ஸில் போக முடியாது, ஃப்ரண்ட்டில் பேக் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். போகலாம், கொஞ்சம் தூரம் போகலாம். பார்க்க நல்லா இருக்குது. அந்த பக்கம் இடம் ஏதாவது இருக்கான்னு தெரியல, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். சரி போகலாம். இந்த இடம் பார்த்துட்டு அடுத்து ஒரு 2 இடம் பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா. சரி இன்றைக்கி வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். இன்ட்ரோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ட்ரோ அங்கேருந்து கொடுத்துக்கலாம். டேம் நல்லா இருக்குது, இடம் நல்லா இருக்குது. முன்னே தண்ணி அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து மே இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் இப்போ மழை வர ஆரம்பித்ததுனால இப்போ வந்து தண்ணி வந்து திரும்ப அதிகமாகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த மழை காலம் முடியறதுக்குள்ளே இன்னும் 1 மந்த்துக்குள்ளே டேமு ஃபுல்லாக நம்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பின்னாடி கரும்புத்துறை இந்த பக்கம் போனால் இந்த மலையில் ஏறிட்டு இந்த பக்கம் ரோடு இருக்குது. வரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு கட்டிங்லேருந்து கட் பண்ணி உள்ளே வந்திருப்பேன், அந்த வீடியோ காமிச்சிருப்பேன். ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னா கண்டிப்பாக மேலே கரும்புத்துறை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகுது. கரும்புத்துறை சேலத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சரி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கரும்புத்துறை அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து தான் இதுக்கு தண்ணி வருது. அது இல்லாமல் இந்த பக்கம் போனால் மன்னூர்னு ஏதோ ஒரு ஊர் இருக்கும், அதுக்கும் நிறைய ஃபால்ஸ் இருக்குங்க. மேலே போனீங்க அப்படின்னா நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ்லேருந்து தான் தண்ணி வருது. மன்னூர் இந்த பக்கம் இருக்கான், இந்த பக்கம் மன்னூர் இருக்குது. மேலே அதுக்கும் ரோடு போகுது. பார்ப்போம். மழை வர மாதிரி இது முடிஞ்சால் அந்த மன்னூரையும் மேலே போயிட்டு காமிக்கிறவங்களுக்கு.
இந்த பக்கம் ஆற்றுல கூட தண்ணி போகலை, இருக்கிற தண்ணி வெளியே போகாதாட்டுக்குது. இன்றைக்கி தண்ணி இல்லை. நான் தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் தண்ணி இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல காற்று. கேட்டு ஓப்பன்லாம் இருக்குது, யாராவது இருக்காங்களா நான் தெரியல, யாருமே இல்லை. ஒரே ஒரு சொல்ல வேணான்னு ஒரு 2 பேர் மட்டும் வந்துட்டு போகிறாங்க, வந்து ஜாலியாக அங்கே சுற்றிட்டு போவாங்களாட்டுக்குது. தண்ணி போகிற சத்தம் மட்டும் கேட்குது, ஆனால் நானும் இன்னும் தண்ணி பார்க்கல. கீழே ஆற்றுல தண்ணி போதானு தெரில. சரி பார்க்கலாம், பள்ளம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். இதுதான் தண்ணி வந்து திறக்கிற இடம், ஓப்பன் பண்ணுற இடம். கீழே பாருங்க, பயங்கரமாக இருக்குது. பள்ளம் பெரிய பள்ளம் தான். மற்ற டேம்லாம் பார்த்தா இது கொஞ்சம் சின்ன டேம் தான், இருந்தாலும் வந்து சூப்பராக இருக்குது. பாருங்க, இது ஒரு ஓப்பன் தான் நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு ஓப்பன் இருக்காட்டுக்குது, அந்த பக்கம் போகலாம். ரெண்டு ஓப்பன் ஆட்டுக்குது, மொத்தம் 3 ஓப்பன் ஆட்டுக்குது. சேம் இதான் அதே மாதிரி தான் இருக்கும். செல்லுக்குள்ளே விழுந்துட்டு போட்டு பயப்பாக்குது. சரி, அடுத்தது ப்ளூ கலர் குருவி ஏதோ பறக்குது. ஆனால் நல்ல கிளைமேட், மழை வர மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், மழை வந்தால் கண்டிப்பாக நனைஞ்சிக்கிட்டு தான் போகணும். ஏன்னா எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஒரு ரெயின் கோட் எடுத்துகிட்டு வரல, ஒரு கொடை கூட எடுத்துகிட்டு வரல. அப்படியே வந்துட்டோம் அவசரத்தில். சும்மா எங்கேயாவது போவோமே, இன்றைக்கி லீவ் தான். ஸோ அதனால் சும்மா எங்கேயாவது போவோமே அப்படின்ட்டு வந்தோம். லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது. அங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்ததோட இங்கே இந்த பக்கம் எண்டிங்கில் வந்து லொக்கேஷன் நல்லா இருக்குது, செம்மையாகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணும். தண்ணி எங்கேருந்து போகுதுன்னு தெரியல, எங்கேயுமே ஓப்பன் இல்லை. இந்த அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குமா, சத்தம் வருது. சரி போய் பார்ப்போம். சூப்பராக தான், சுற்றிலும் ஃபுல்லாக சர்க்கிளில் ஃபுல்லாக வந்து மலை தான், சுற்றிலும் மலை தான். சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக மலை தான், சென்ட்ரலில் இருக்குது. நல்லா பச்சை பசேர்னு ஒரு சூப்பரான இடம். வரலாம், பசங்களாம் வந்தால் அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி ஒரு சின்னதாக ஒரு இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலு. அதுவும் இப்போ வந்து கிளைமேட் நல்லா இருக்குது பாருங்கள், மழை வர மாதிரி இருக்குது. இப்படி உடனே இப்பயே கூட மழை வந்துடும். இடம் சூப்பராக இருக்குது. வரணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 1 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டேம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக இருக்கும், கீழே குளிக்கிற மாதிரி இருந்தால் குளிக்கலாம். பசங்களாம் வந்தால் குளிக்கலாம். ஃபேமிலியோடு வந்தால் குளிக்கிறதுக்குன்னு தனியாக இடமெல்லாம் கிடையாது. பசங்களாம் வந்தால் கீழே ஓப்பன் பண்ணுற இடத்துல குளிக்கலாம். அதுவும் ஓப்பன் பண்ணுற இடத்துல குளிக்க விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர் மாதிரி போகுது, எப்படி கலங்கலாக போகுது. ஏன்னா இது மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சு தண்ணி மலையிலேருந்து வந்து ஃபுல்லாகுது. அதனால் வந்து இதாகுது, அதனால் கலங்கலாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் டேமு எண்டில் இந்த இடத்துல இருந்து ஆறு, அங்கேருந்து ஃபுல்லாக பின்னாடி போய் அந்த மலையிலேருந்து வருது தண்ணி. அந்த மலையிலேருந்து அப்படியே இங்கே வந்து ஃபுல்லாகுது டேம். அங்கே தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கிற இடம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு இடத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே கீழே எங்கே அங்கே தான்
சின்னதாக ஒரு இடத்துல தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. எதுக்கும் காமிக்கிறேன் வாங்க. ஒரு வாய்க்காலில் தான் தண்ணி போகுதான். ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இருந்தால் தானே ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லாத தண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க? இடம் சூப்பராக இருக்குது. இதுவும் சேலத்தில் இருக்கிற ஒரு இடம் தான். நிறைய பேர்த்துக்கு சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கரும்புதோரை பாப்பநாயக்கன்பட்டி டேம் அப்படின்னு கேட்டிங்கனாவே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்க யாருமே கிடையாது. அப்படி தெரியாதவங்களாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஏரியாவுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த இடம் எங்கே போகிறோம் அப்படின்னு எனக்கே தெரியாது. ஸோ போனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மேப்பை உங்களுக்கு லைன் பை லைனாக மேப்பில் வந்து பின் பண்ணி கொடுக்குறேன். ஒரு 2-3 இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக 2-3 இடத்துக்கான லொக்கேஷனுமே நான் மேப்பில் பின் பண்ணி கொடுக்குறேன். வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம். ஸோ இங்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பக்கத்துலேயே ஊர் இருக்குது. பார்த்தா காடு மாதிரி தெரியும். ஆனால் பக்கத்தில் இந்த பக்கம் ஃபுல்லாக ஊர் இருக்குது. ஆனால் சுற்றிலும் ஊரை சுற்றி ஒரே பச்சை பசேர்னு நல்லா ஒரு தோப்பு தோப்பாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வரலாம்.